காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடகத்துக்கு மின்சாரம் வழங்குவதை உடனே நிறுத்தச் சொல்லியும் தமிழ் திரையுலகினர் நெய்வேலி சென்று போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்தனர். லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 40 லட்சம். என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் சொல்லும் போது அங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சுன்னு சொன்னாங்க. நீங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் வந்து எனக்கு போன் பண்ணி அழுது என்னதை சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அது நான் வந்துட்டு நடிகர் சங்கத்திலையோ இல்ல சேம்பர்லயோ இல்ல உடற்கூடோ உண்ணாவிடும் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அமைதியா உண்ணாவிடும் உட்கார போறேன். 100 பேரை கொல்பவனை வீரன் என்பர். ஒற்றை உயிரை காத்தாலும் அவனை கடவுள் என்பர். கங்கா நதி சேரலன்னு சொன்னா அட்லீஸ்ட் தென்னிந்திய நதிகளை இணைப்பு அதாவது செய்யணும். அதுக்கு எவ்வளவு பணம் ஆகுது? நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் என் பாக்கெட்ல நான் கொடுக்குறேன். இந்த 1.25 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கேன். என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு போகும். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு அவங்களுக்கே போய் சேரும். Good news for Rajini fans. South superstar Rajinikanth is expected to return to India today. வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போகுது. சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போகுது. மனிதனா வாழணும். 10 பேருக்கு நாம வந்து உதவி செய்யறோமோ இல்லவோ உபதிரவமா இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் ஒருவர் நல்ல மனிதனா வாழ்ந்து போயிடும். From superstar Rajinikanth's wedding hall, the Raghavendra Kalyana Mandapam at Kodumbakkam in Chennai, which has become the home for several hundred sanitary workers brought from various parts of Tamil Nadu to help clean up Chennai after the floods. ஒரு கணம் அந்த ஊஞ்சல் காட்சி என் கண்முன்னாலே வந்து நிழலாடி விட்டு போகிறது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலேயும் மாநில அரசாங்கத்திலேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பதவி என்கிற நாற்காலிகளின் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பரிசளித்து பாராட்டிய இந்த மன்னனுக்கோ பதவி என்பது தலைக்கு மேலே தொங்குகிற ஊஞ்சலை போன்றது. ஒரு கணம் தன் தோல் துண்டெடுத்து வீசி எறிந்தால் பதவி இவர் வந்து உட்கார்வதற்கு பக்குவமாக வந்து நிற்கும் என்கிற நிலைமையிலேயும் கூட இறைவனுக்கு முன்னால் பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு தோல் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு நிற்கிற இந்த மனிதனின் கைகளால் பரிசு வாங்குவதை என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களை உண்மையை பேசுங்க, சத்தியம் பேசுங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பணமும் சம்பாதிச்சதெல்லாம் கர்நாடகா கொண்டு போயிட்டாரு. அவருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை முறைப்படி வருடா வருடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்.